சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு ஆங்கில புத்தாண்டு 2025 ஜனவரி மாதத்தில் 1ஆம் நாளிலே சத்திய மார்க்கத்தாராக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஆங்கில புத்தாண்டு 2025 நாள் முதல் மாதம் ஜனவரியிலே 1ஆம் நாளிலே 1ஆம் தேதி அன்று சத்திய தேவனுடைய தயவினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே நாம் கூடி வரும்படி இரக்கம் பெற்றிருக்கிறோம். சத்திய மார்க்க ஆராதனை முறைமை 3 பகுதி, 7 சத்தியங்கள். இதிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தில் முதல் சத்தியமாக இருக்கின்ற கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்துகின்ற சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாம் கேட்க இருக்கின்றோம். தேவனுடைய ஊழியர்களோ தேவ ஜனங்களோ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சுத்தம் பண்ணிக்கொள்ளாமல் நாம் இந்த ஆராதனை முறைமையை அனுசரிக்க இயலாது. ஆகவே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து உணர முதலாவது நாம் சுத்திகரிப்பின் சத்தியத்தை கேட்க இருக்கின்றோம். இந்த நாளுக்கான, இந்த வேலைக்கான முதல் சத்தியமாக இருக்கின்ற சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், அநேக விஷயங்களில் தவறி வாழ்கிற குற்றம். அநேக விஷயங்களில் தவறி வாழ்கிற குற்றம். சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் இந்த தலைப்பிற்காக ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் நாம் எழுதி கொள்ள வேண்டும். முதல் வசனமாக, ஆதார வசனமாக யாக்கோபு 3:2.
2ஆம் வசனம் நீதிமொழிகள் 14:22. 3ஆம் வசனம் சங்கீதம் 38:16. 4ஆம் வசனம் யாக்கோபு 3:6. கடைசி வசனம் நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்தி என்பது நம்முடைய அசுசிகளை சுத்தம் பண்ணிக் கொள்வதற்காக நம்மோடு தெய்வம் பேசுகிறார். சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பினை நாம் கவனிக்கும் போது அநேக விஷயங்களில் தவறுதல். 3 வார்த்தைகள். அநேக என்ற வார்த்தையை பல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஷயங்கள் என்பது நாம் செய்யும் காரியங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்கிற பல காரியங்களில் தவறி வாழ்க்கை நடத்துகிறோமா? தவறி என்பது தவறை குறிக்கிற விஷயம். தவறு என்பது என்னவென்று நமக்கு விளங்க வேண்டும். சரி என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம்தான் தவறு. சரி என்ற வார்த்தை குற்றமற்ற காரியத்தை குறிக்கிறது. தவறு என்ற வார்த்தை குற்றத்தை வெளிப்படுத்துகிறது. பொதுவாக உலகத்திலே இப்படி சொல்லுவார்கள், தவறு என்பது தெரியாமல் நடக்கிறது, தப்பு என்பது தெரிந்தே நடப்பது அல்லது அறிந்தே செய்வது, இப்படி சொல்லுவார்கள். தெரியாமல் ஒன்றை செய்யும் போது அதை தவறு என்றும், அது தெரியாமல் செய்கிறபடியால் அது பெரிதாக குற்றமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்பதாகவும் சொல்லுவார்கள். மறுபடியும் அந்த தவறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு விடுவார்கள். இது பொதுவாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் தவறு என்ற வார்த்தையை நாம் வேதத்திலே கவனிக்கும் போது அது ஆத்துமாவை அக்கிரமத்துக்குள் கொண்டு வருகிறதாகவும் ஆவியை மீறுதலுக்குள் கொண்டு வருவதாகவும் சரீரத்தை பாவத்திற்குள் பாவங்களுக்குள் நடத்துகிற ஒன்றாகவும் காணப்படுகிறது. தவறு அது நீக்கப்பட வேண்டிய ஒன்று. தவறு குற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. தவறு தண்டனைக்குரிய ஒன்றாகவும் இருக்கிறது. நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்றால் நாம் அநேக குற்றங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் அநேக குற்றங்களை செய்யும் போது அநேக முறை அசுசிப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்தில், குடும்பத்தில், பொதுவான்னு சொல்லி நாம வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், இவைகளிலே அநேக விஷயங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் தவறி நடந்ததாக இருக்கலாம். இவைகளை நாம் கண்டுபிடித்து இவைகளிலே உணர்ந்து நாம் மனம் திரும்ப இந்த சுத்திகரிப்பின் செய்தியை தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த சுத்திகரிப்பின் செய்திக்காக
நாம் எடுத்துக்கொண்ட எழுதி கொண்ட வேத வசனங்களிலே முதல் வசனமாக இருக்கின்ற யாக்கோபு 3:2 நான் வாசிக்கிறேன், கவனிக்க வேண்டும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இங்கே ஊழியக்காரனையும் சபை மக்களையும் சேர்த்து நாம் என்று எழுதியிருக்கிறது. ஊழியர்களும் சரி, சபையிலே விசுவாசிகளும் சரி, எல்லாருமே அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் பல நேரங்களிலே பல விஷயங்களிலே தவறுகிறோம். யாரும் தவறு செய்யாம வாழ்க்கை நடத்துகிறதாக தெரியவில்லை. எந்த விதங்களிலே தவறு செய்கிறோம் என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். 3 பக்கங்களிலே நாம் தவறுவோம். இதே வசனத்துல ஒருவன் சொல் தவறாதவனானால் ஊழியனோ விசுவாசியோ, ஊழியனுடைய சொல்லோ விசுவாசியனுடைய சொல்லோ தவறாமல் இருக்க வேண்டும். ஒருவருடைய சொல் தவறுகிற பட்சத்தில் ஒருவருடைய சொல் ஒருவருடைய பேச்சை குறிக்கிறது. கணவன் மனைவி கிட்ட பேசுவோம், மனைவி கணவன் கிட்ட பேசுவோம், கணவனும் மனைவியும் பிள்ளைகளிடத்துல பேசுவோம், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுவோம். இப்படி நம்முடைய குடும்பத்திலே ஒருவரோடொருவர் பேசுவோம். மாமனார்கிட்ட, மாமியார்கிட்ட, மருமக கிட்ட, இப்படி ஒருவருக்கொருவர் நாம் பேசுகிறவர்களாக இருப்போம். ஆனால் நாம் பேசும்போது சொல் தவறி பேசுகிறோமா? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்? நமக்கு மேல அதிகாரம் உள்ளவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும்? அந்த பேச வேண்டிய முறை தவறி பேசுகிறோமா? சொல்லிலே தவறு பல விதங்களிலே காணப்படும். சொல்லக்கூடாததை சொல்லுவது, சொல்ல வேண்டியதை சொல்லாம இருப்பது, சொல்லிலே துணிகரம் இருப்பது, இப்படி பல விதங்கள்ல நம்ம தவறுகிறோம். கடுமையான வார்த்தைகளை பேசுவது, கொடுமையான பேச்சுக்களை வெளிப்படுத்துவது, சொல் தவறி நாம் பேசுகிற நபர்களாக, ஜனங்களாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம். கண்டிப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்திருக்காது. ஒருவேளை பேசுனதுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் பேசணும்னு அறியாமலும் இருக்க மாட்டோம். அதெல்லாம் அந்த நேரமே நமக்குள்ள இது தவறுங்கிறதெல்லாம் வெளிப்படும். கடந்த ஒரு வருட வாழ்க்கையில எவ்வளவோ பேசி இருக்கிறோம், எத்தனையோ தவறுங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும். இது போக ஆவியானவர் கூட பல நேரங்களில் உணர்த்தி இருப்பார். சொல் தவறுவது மீறுதலை குறிக்கிறது. நீதிமொழிகள் 14:22 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? நம்முடைய ஆத்துமாவிலே தீமைய யோசிச்சு இருக்கிறோமா? நம்ம எல்லாருக்கும் ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமாவிலே யோசனை இருக்கு. அந்த யோசனை நன்மைக்கு பதிலா தீமைய யோசிச்சிருக்கா? கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, வேலை செய்யற இடங்கள்ல, சபையில தீமையான ஒன்னை யோசிச்சிருக்கிறோமா? நம்ம கூட பழகக்கூடியவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, சொந்தம் பந்தங்கள்ல ஏதாவது கூடாத காரியத்தை யோசிச்சிருக்கிறோமா? தீமையை யோசிச்சிருக்கிறோமா? நான் அப்படியெல்லாம் யோசிச்சதே இல்லை. தயவு செய்து யாரும் அப்படி நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு தீமையானதை யோசிச்சிருப்போம். ஒருத்தர் மேல தப்பே இருக்காது, தப்பு இருக்கிற மாதிரி யோசிச்சிருப்போம். அது நம்முடைய தவறாக அமைந்திருக்கும். அப்படி யோசிக்கிறோங்கிறத கூட தெரியாம யோசிச்சிருப்போம். தெரியாம யோசிச்சாலும் தவறுதான்.
அது என்னிடத்திலும் இருக்கலாம், நம்மிடத்திலும் இருக்கலாம். தீமையை யோசிச்சு நம்ம ஆத்துமால தவறி இருப்போம். எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம தீமையை யோசிச்சிருப்போம். 1 2ன்னு சொல்ல முடியாது. ஆயிரமான தீமையான யோசனைகள் நம்ம உள்ளத்துல எழும்பி இருக்கும். எல்லாம் பளிச்சுன்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் நமக்குள்ள வேலை செஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அது என்னன்னு என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கிற அளவிற்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியத்துல நாம இருக்கிறோம். ஆத்துமால தீமையான யோசனை வந்திருந்துச்சுன்னா ஆத்துமா தவறி இருக்கிறது, ஆத்துமா அக்கிரமத்தோட இருக்குங்கிறத எங்க விளங்கிக்கணும். அடுத்த வசனம் சங்கீதம் 38:16. 3ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கணும். இந்த 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால்கள் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. என் கால்கள் தவறும் போது என்னுடைய சரீரத்துல நான் சரியா நடக்கணும். என்னுடைய சரீரத்துல நான் சரியா நடக்கணும். ஒருவேளை தவறி நடந்துட்டேன் அப்படின்னா அது பாவமா போயிடுமே. இந்த அடிப்படையில அவன் சொல்றான், என்னுடைய நம்முடைய கால்கள், நம்முடைய சரீரம் கடந்த 1 வருட காலமா வாழ்க்கையை நடத்தி இருக்கு. எங்கேயாவது தவறுதலா நடந்திருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை தவறி நடந்திருக்கிறோம். நம்முடைய செயல்களை கவனிக்கும் போது தவறி நடந்திருப்போம். தேவனுடைய பார்வையிலே குற்றமற்ற நடக்கை சரீரத்திலே நடத்த வேண்டிய நாம எத்தனையோ விஷயத்துல தவறி நடந்திருப்போம். தேவ சமூகத்துல தரிக்க நம்முடைய கால்கள் போயிருக்காது. எத்தனையோ நேரங்கள்ல நம்முடைய கால்கள் கூடாத இடத்துல போய் நின்றுருக்கும். பாவ காரியங்களை நடப்பிக்கக்கூடிய இடங்கள்ல போய் நின்றுருக்கும். கால்கள்னா கால்கள் மட்டும் இல்ல, கைகள் இருக்கும், உடம்பு இருக்கும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். கால்கள் நிறைய தவறி இருக்கும். உடம்பு நிறைய கிரியைகளை நடத்தைகள்ல தவறி இருக்கும். கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள் கிட்ட, பெற்றோர்கிட்ட, பொது இடங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல, இவ்வளோ இடங்கள்ல கால்கள் தவறி இருந்திருக்கும். என்ன தவறு கால்கள்ல, உடம்புல, சரீரத்துல பாவ கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். தீமையான யோசனை, தீமையான பேச்சு, தீமையான செயல், இது எல்லாமே தவறுதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தவறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு மனம் திரும்பணும், சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிக்கலாம்னா யாக்கோபு 3:6 வாசிக்கிறேன், கவனிக்க. நாமும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைவடுத்தி. நாக்குல இருக்கிற தவறு நம்முடைய உடம்பு முழுவதும் கரைபடுத்திருமா. நாக்கு நாக்க மட்டும் இல்ல, நாவு ஆவிய மட்டும் இல்ல, உடம்பையும் கரைபடுத்துமா. ஆத்துமாவும் கரைபடுங்க. அப்படி கரைபடும் போது ஆயுள் சக்கரம் கொளுத்து விடுகிறதா இருக்குமா. நம்முடைய ஆயுசுனாலே குறையுமா. எந்த அளவுக்கு தவறுகளை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுசு குறையுமா. அது மட்டும் இல்லைங்க, நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இதே வாழ்நாளெல்லாம் ஆவியில, ஆத்துமால, சரீரத்துல, வார்த்தைகள்ல, எண்ணங்கள்ல, கிரியைகள்ல தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக, எதிராக நம்ம தவறு பண்ணி 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 நம்முடைய வாழ்க்கையை நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா மொத்தத்துல நாம நரக அக்கினிக்கு தாங்க ஆளாவோம். தவறு என்பது துச்சம். வேத வசனத்தின்படி சிந்திக்காம, வேத வசனத்தின்படி பேசாம, வேத வசனத்தின்படி நடக்காம இருந்த எத்தனையோ விஷயங்கள் உண்டு. மனைவி கிட்ட நம்ம கடமையை நிறைவேற்றி இருக்க மாட்டோம். கணவனிடத்துல நம்முடைய கடமையை சரியா நிறைவேற்றி இருக்க மாட்டோம். பிள்ளைகளுக்குரிய கடமைகளை சரியா செய்திருக்க மாட்டோம்.
பெற்றோரிடத்துல பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடமைகளை சரியா செய்திருக்க மாட்டோம். ஊழியர்களிடத்துல, விசுவாசிகளிடத்துல, பொது வாழ்க்கையில நம்முடைய கடமைகளை சரியா செஞ்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் தவறு என்பதை இன்னைக்கு நம்ம உணர்ந்து கண்டுபிடிச்சு, சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி, நான் விருதாவாகவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். சங்கீதக்காரன் தன்னுடைய ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை வெங்கல தொட்டியில கழுவிக்கிட்டான். என்ன தவறுனோன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவன் சுத்தம் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி ஜனவரி 2025 முதல் மாதம் முதல் நாள்ல கடந்த நாட்கள்ல நம்ம கிட்ட உண்டான அசுஸ்திகள் என்ன, நம்ம என்னென்ன விதங்கள்ல ஆவியில ஆத்துமால சரீரத்துல தவறி இருக்கிறோம்னு சொல்லி கண்டுபிடிச்சு நமக்காக கொடுக்கப்பட்ட கல்வாரி வெண்கல தொட்டியிலே வாக்கப்பட்ட ஜீவனால கழுவப்பட எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டதான நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவியின் வார்த்தைகளிலே உண்டான, ஆத்தும எண்ணங்களிலே உண்டான, நம்முடைய சரீரத்தின் கிரியைகளிலே வெளிப்பட்டதான தவறுகள் என்ன என்பதை தெய்வம்தான் நமக்கு இந்த நேரத்துல உணர்த்தணும். கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில நாம உணர்த்தப்பட்டு நம்முடைய ஆவியில ஆத்துமால சரீரத்துல தவறுகள் உண்டுங்கிறத உணர்ந்து கல்வாரி வெண்கல தொட்டியிலே கழுவப்பட ஆயத்தப்படுவோமா? இன்னைக்கு கேட்ட வேத வசனங்களின் அடிப்படையில நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒன்றல்ல, இரண்டல்ல, அநேகம் என்ற வார்த்தை ஆயிரங்களுக்கு மேலாக குறிக்கிற வார்த்தை. கடந்த 2024 நம்முடைய ஆவியாகிய வார்த்தைகள்ல எத்தனையோ சொல் தவறி பேசி இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவாகிய எண்ணங்கள்ல, யோசனைகள்ல எத்தனையோ தீமைகளை யோசிச்சிருப்போம். நம்முடைய சரீரத்துல, கிரியைகள்ல, நடத்தைகள்ல எத்தனையோ தவறி நாம நடந்திருக்கும். நம்முடைய கால்கள் தவறி நடந்திருக்கும். என்னுடைய ஆவியில, பேச்சுல என்ன தவறு வந்துச்சுன்னு சொல்லி என் தனிப்பட்ட குடும்ப பொது வாழ்க்கையில என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். என் ஆத்துமால என்ன மாதிரி தீமையை யோசிச்சேன்னு சொல்லி என்னைய உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். என் சரீரத்துல என் கால்கள் எப்படியெல்லாம் தவறுச்சுன்னு சொல்லி என்னைய உணர்த்தும் தெய்வமே. என் ஆவியில வந்த மீறுதல்கள், என் ஆத்துமால வந்த அக்கிரமங்கள், என் சரீரத்துல வெளிப்பட்ட பாவங்கள் என்னன்னு சொல்லி என்ன உணர்த்தும் ஆவியானவரே. உள்ளுக்குள்ள கேட்கணும், என்ன உணர்த்தும். நம்ம யாரும் கேட்கலன்னா தெய்வம் உணர்த்த மாட்டாங்க. நமக்குள்ள வந்த அசுசி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அசுசியை கண்டுபிடிக்கலன்னா நம்ம மனம் திரும்ப முடியாது. நம்ம மனம் திரும்பல அப்படின்னா கழுவப்பட முடியும். கடந்த 1 வருட காலமாக அநேக விஷயங்கள்ல தவறி இருக்கிறோம்னா கண்கள்ல தவறி இருப்போம், ஆத்துமாவை அது தவறுக்குள்ள கொண்டு போயிருக்கோம். வாயில தவறி இருப்போம், அது நம்முடைய ஆவிய தவறுக்குள்ள கொண்டு போயிருக்கோம். நம்முடைய கால்கள்ல, உடம்புல தவறி இருப்போம், அது சரீரத்துல தவறுதலை கொண்டு வந்திருக்கும். கண்களின் இச்சைகள் என்ன, ஜீவனத்தின் பெருமைகள் என்ன, மாம்சத்தின் இச்சைகள் என்ன, என்ன உணர்த்துன்னு கேட்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, பொதுவா நம்ம பல விதங்கள்ல மீறி பேசி இருப்போம், அக்கிரமமா சிந்திச்சிருப்போம், பாவ கிரியைகள்ல உடன்பட்டிருப்போம். அதெல்லாம் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். இது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ அடிமையான காரியங்கள்ல ஈடுபட்டிருப்போம். ஆமாண்டவரே, இது மீறுதல், இது அக்கிரமம், இது பாவம்னு சொல்லி மனம் திரும்பிட்டு மறுபடியும் 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 அந்த குற்றங்களை செஞ்சிருப்போம். அதெல்லாம் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி ஆத்மால கேட்டு மனம் திரும்பி மௌனமா அறிக்கை பண்ணுவோமா? உங்களோடு கூட நானும் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செஞ்சிட்டோம்னா அதுக்குரிய இரக்கத்தை கல்வாரி வெண்கல தொட்டியில பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்மிலே உண்டான அசுசிகளை அறிக்கை செய்திருக்கிறோம். கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு காஞ்சேபிக்க இருக்கின்றேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, இந்த 1ஆம் மாதத்திலே 1ஆம் நாளிலே என்னுடைய எங்களுடைய தவறுகள் என்னங்கிறத நாங்க உணர்ந்துட்டோம், அறிக்கை பண்ணியிருக்கிறோம். கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில சேர்ந்து கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க.
அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே வார்த்த ஜீவாவி ரத்தம் ஜலத்தினால, விளையேற பெற்ற ஜீவனால, குற்றமற்ற மாசற்ற ஜீவனால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும் ஆண்டவர. வேசர் 5:26, 1 6:11, 1 யோவான் 1:7 நம்முடைய சத்திய வசனத்தினாலும் என்னை எங்களை கழுவி சுத்தம் பண்ணபடி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்தி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை மனமைகளை கிரமமாக சுத்தத்தின்படி நடத்த பரிசுத்த ஆவியானோர் வார்த்தையிலே வழி நடத்துகிறார்கள். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.